அன்புசால் பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, விழா குழுவினர்களே, பேச்சாளர் பெருமக்களே, இசையமைப்பாளர்களே, அருமையாக ஒளி அமைத்திருக்கக்கூடிய ஓம் சக்தி ஆடியோ நிறுவனத்தாரே, ஒளிப்படம் எடுத்துக்கொண்டிய நண்பர்களே, இந்த நிகழ்வை உங்களோடு சேர்ந்து கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்த நல்ல உள்ளங்களே, உறவு பாலமாக இருந்த அன்பு சகோதரர் TMS சரவணன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி நறுக்குன்னு முடிச்சிடலாம். குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனா மனைவியா? உண்மையிலேயே வாழ்க்கை எங்கே கிடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு அழகா பட்டுக்கோட்டை ஒரு வரி சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னா, நாடி தளர்ந்தவங்க, பாடி கனத்தவங்க, நல்லவங்க கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க. நாடி தளர்ந்தவங்க, பாடி கனத்தவங்க, நல்லவங்க கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க. பாடி கனத்தவங்க, பீடி குடிப்பவங்க, பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க. படிப்பவங்க, வீடு குடிப்பவங்க, பொடி பசங்க, வெறும் போக்கிறீங்க, இன்னும் கும்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை வேலையும் வச்சு ஆடா எடுக்கிறோம் வேகமா. இங்க வாழ்க்கை கிடக்குது போட்டோரமா. வண்டிய உருட்டி வறுமைய விரட்டி உண்டாலும் காற்றாலும் உண்ணாகணும். இந்த சின்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. இந்த பாட்டு வரிய நீங்க வீட்டில் போய் நீங்க யோசிச்சு பாருங்க, என்னென்ன இருக்குன்னு. நேரம் இல்லை, இதை நான் விளக்கம் சொன்னா விடிஞ்சு போயிடும். எதுக்கு சொல்லியிருப்பா அப்படின்னா, உழைக்கிறவன் வாழ்க்கை உண்மையிலேயே ஒவ்வொரு இடமும் சாதாரண இடம் இல்லை. கடலுக்கு போயிட்டு ஒரு மனுஷன் திரும்பி வர்றதுங்கிறது துயரத்துலையும் துயரம். மண்ணோட போராடலாம், மனுஷனோட போராடலாம், விலங்கோட போராடலாம். இந்த நிலத்தில் 3 பங்கா இருக்கக்கூடிய கடலோட போராடுறதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் இல்லை. அதுக்குள்ள ஒரு அழகான ஒரு பாட்டு கொடுத்துப்பாரு செம்பருத்தி படத்துல. கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி உன் நினைப்பில் களைப்பாருவே, எண்ணத்தை சொல்ல நடுஆழியில் அன்ன பறவையை நான் எங்கு தேடுவேன். அடியே அமுதே வருந்தாதே. நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு, சிட்டு அவள் பாதோறும் சேர்க்காதோ காற்று. நித்தம் உன்னை காணாது நெஞ்சில் இமை தோணாது, சித்திரமே செப்பு ரதமே. எட்டி எட்டி போனாலும் விட்டு மனம் போகாது, சித்திரமே முத்து ரதமே. நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு, சிட்டு அவள் பாதோறும் சேர்க்காதோ காற்று. கட்டுமரம் மீது காலை தானே, இதுதான் காதலின் இடையிலே. வந்தவர்கள் போவார்கள், அங்க கடல் நீதான்
எளியன காதலுக்கு என்றும் காதலுக்கு மறைவென உங்களுக்கு என்று புரியும். நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து. உண்மையிலேயே குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனா மனைவியா? இதுவரைக்கும் இந்த பட்டிமன்றம் சரியாக 4 மணி நேரம் 5 நிமிஷம் நடந்திருக்கு. 3 மணி நேரத்தில் முடிக்கிறது தான் ஏற்பாடு. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. எல்லோரும் நல்லா பேசுனாங்க, சரின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா கேட்குறதுல என்ன இருக்குது, நீ நல்லா கேட்குறீங்க, கேட்கும்போது பேசுகிறதுல ஒன்றும் தவறு இல்லை. காவல்துறை உண்மையிலேயே எந்த கட்டுப்பாடு விதிக்காமல் அனுமதி கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. அவங்க நினச்சாங்கன்னா 9:50க்கு ஆப்புன்னா ஆப்பு தான். ஆனால் அப்படி இல்லாமல் உட்காந்து ரசிச்சிருக்காங்க. நறுக்கன் அப்படியே முடிச்சிடலாம். உண்மையிலேயே குடும்பத்தின் பிக் பாஸ் யார் அப்படின்னா, இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க, கணவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ இருக்குது. எல்லா இடத்துலையும் கவனித்து பாருங்கள். ஒரு ஆண் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பான் அப்படின்னா, அப்படி காளை மாதிரி போவான், இப்படி போவான், அப்படி போவான், அப்படி போவான். ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி ஒன்றும் இல்லைங்க, அவன் வண்டி ஓட்டுறதை வச்சே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்க எத்தனை, அவன் நடை உடை எல்லாத்தையும் நீங்கள் கண்டுக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி இங்கே போய் யூ டர்ன் போட்டு ஒன்றுமே இருக்காது. ஒரு பொம்பளை பிள்ளை அந்த இடத்துல போகும், இதுக்காக இவ்வளோ வேலை பார்ப்பான். போயிட்டு 100 மீட்டர் போயிட்டு ஒரு லுக்கு விடுவார் அவர். பார்த்துட்டு எப்படி தெரியும்ல, அது படா லூசு பிள்ளை, ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியல அப்படின்னு அது மனசில் நினச்சிட்டு போகும். ஆனால் இவருக்கு என்ன அப்படின்னா, அப்படி போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வருவார். வந்துட்டு ஒரு வேலையும் இருக்காது, 1.5 லிட்டர் பெட்ரோலை போட்டு தீர்த்துட்டு அந்த பிள்ளைக்காக வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு நம்மால் வண்டி ஓட்டாமல் பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு மாமனார் வீட்டுக்கு போவான். போகும்போது அப்படி ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான். மனைவின்னு ஒன்று இருக்குல்ல, டக்குன்னு ஏறி குதித்து வண்டியில் உட்காரும். இப்போ ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியில் பொம்பளாளுக்கு உட்காரணும்னா ஏணி வச்சு தான் ஏறி உட்காரணும். எரும மாடு மாதிரி இருக்குது அந்த வண்டி. உண்மையில் அந்த வண்டியை என்னைக்கு தடை பண்ணுறாங்களோ நிறையா இளைஞர்கள் உயிரை காப்பாற்றலாம். ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த வண்டி 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி, ஆமாம் அவன் போகிறது பரவாயில்ல, அந்த வண்டியில் இப்படி தான் கிடக்குறான். அதில் பின்னாடி இருக்க பொம்பளை பிள்ளைய பார்த்தீங்கன்னா அவன் மேலே படுத்து கிடக்குது. ஏன் அந்த வண்டி சீட்டு இப்படி, ஆமாம் 3வது ஃப்ளோரில். அன்னைக்கு ஒரு கிளவியை ஏற்றிட்டேன். ஏற்றுனா அது படுற பாடு, மெதுவாடா, ஐயோ 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 தாங்க முடியலடா, விழுந்துருவோம் போல இருக்கடா, என்னடா கிணத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி விழுந்துருவோம் போல இருக்கடா, காப்பாத்துறா பேசாம வா. அப்புறம் திரும்ப கொண்டு போய் நிப்பாட்டி ஏணியை வச்சு தான் இறக்கணும், இல்லைன்னா 2 ஆள் நினச்சி தூக்கி இறக்கணும். ஆனால் மனைவி வண்டியை ஓட்டுச்சுன்னு வச்சுங்க, வண்டியில் ஏறினுச்சுன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு கியர் போடுவான், செகண்ட் கியர் போடுவான், 3வது கியர் ஒன்று விழுகும். எது தெரியுமா, பொண்டாட்டி கை இவன் தோள் மேலே விழுகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒழுங்காக ஓட்டு. 100-80 வச்சுக்க கூடாது, 40 தாண்டாத அந்த வண்டி. இன்னும் கொஞ்சம் அமுக்குனுச்சுன்னா அந்த வண்டி 30லே போயிடும். கல்யாணம் பண்ண புதுசில் நம்ம ஊரில் இருந்து அப்படியே எடும்பாவனத்துக்கு போகணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் தான், 5 கிலோமீட்டர் தானே. ஆனால் 1 மணி நேரம் ஓட்டுவேன். அதே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைய முன்னாடி உட்கார வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டு முன்னாடி 1 இப்போ 2, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிரும். 2 குழந்தை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பையலை கேட்பேன், எப்போ உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதாப்பா, இவ்வளவு மெதுவாக ஓட்டுற? அந்த அம்மா சொல்லு, உங்கள் அப்பா வண்டி ஓட்டுறதும் சைக்கிள் ஓட்டுறது ஒன்று தான்டா, இதுதான் இதுக்கு முன்னாடி வேகமாக ஓட்டாதேன்றான். இவன் பழகிடுவான். என்ன காரணம்னா, நம்மளை நம்பி முன்னாடி வெறும் பயலாக இருந்தோம், நம்மளை நம்பி இன்றைக்கி 3 உசுர் இருக்குது, இந்த 3 உசுருக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் ஒரு ஆம்பளை எப்படியோ இருந்தவன் திருமணத்துக்கு பின்னாடி அவ்வளவு மெதுவாக அவ்வளவு கணக்காக இருப்பான். அவர் சொன்னாங்க தெரியுமா, எத்தனை ஆண்கள் தெரியும், நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு யோசிச்சு பாருங்களேன், துணிமணி மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் எத்தனையோ பேர், பல பேருக்கு வேட்டி முழங்காலுக்கு மேலே கட்டுவான், பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேர் முழங்காலுக்கு கீழே கட்டுவான், கரெக்டு காலுக்கு மேலே கட்டுவான். ஒரு சில பேர் இவனுக்கெல்லாம் வேட்டி கட்ட தெரியாதுடா, ஒரு ஆம்பளை வேணாம், இவன் கிண்டல் பண்ணிட்டுப்பான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த ஆம்பளையெல்லாம் கரெக்டு காலுக்கு மேலே வேட்டி கட்டுறானோ அவெல்லாம் அவனாக துவைச்சு அவனாக கட்டினான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, எதுக்கு தேவையில்லாமல் செலவுக்கு போட்டு 40 ரூபா இங்கே எது போய் வச்சு தேவையில்லாமல். அப்போ ஏன் 40 ரூபா செலவுக்கு போடாமல் தான் துவைக்கிறான் அப்படின்னா, அந்த காசை வச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான்.
நீங்கள் ஆண்களுடைய உழைப்பு அவ்வளோ சர்வசாதாரணம் நினைக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் இராணுவத்துக்கு போயிட்டு திரும்பி வராதவை எத்தனை பேர்? ஒரு மருத்துவர், எனக்கு உண்மையிலே மறக்க முடியாது, ஒரு இப்போ வரைக்கும் அந்த நிகழ்வை நான் கண்ணில் பார்த்தது. சென்னைக்கு போயிட்டு வந்தால் எஸ்சிடிசி பஸ்ஸில் நான் முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன். சீட்டில் கண்டக்டர் சீட்டில் உட்காந்துருக்கேன். கண்டக்டர் பின்னாடி படுத்திருக்காரு. இது கண்டக்டர் படுத்திருக்காரு, டிரைவர் கிடையாது, ஒரே டிரைவர். மனுஷன் ஓட்டிக்கிட்டு வர்றாரு. ஒரு 2 நாள் டியூட்டி போல இருக்குது. தூக்கம் ஒன்றும் பண்ண முடியலை. சென்னை ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தூக்கம் வருது, ஒன்றும் பண்ண முடியலை. டீ குடிக்கிறாரு, இறங்கி பாக்கு போடுறாரு, மூஞ்சியை கழுவுறாரு, பவுடர் அடிக்கிறாரு, என்ன பண்ணாலும் தூக்கம் வருது. இருக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப மோசமானது என்ன? தூக்கம். ஏன்னா கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கும், மூளை தூங்கிடும். ஆமாம், நம்மளும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கார், நானும் பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு என்ன பண்ணார், ஒத்த கையில் வண்டியை ஓட்டிக்கிட்டு இன்னொரு கையில் அந்த விரலை எடுத்து வச்சு கடிச்சார். என்ன சார் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு பார்த்தா அந்த மனுஷன் சொன்னார், வேணா வண்டி இழுக்க போகுது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ சொன்னார், சார் 2 நாளாச்சு தூக்கம் ஒன்றும் பண்ண முடியலை. வண்டியை நிப்பாட்டிட்டு லாரியாக இருந்தால் படுத்துடலாம், பஸ்ஸை நிப்பாட்டிட்டு படுக்க முடியாது சார். என்னை நம்பி இந்த வண்டியில் 40 உசுர் இருக்குது அப்படின்னா வீட்டில் 4 உசுர் இருக்குது சார். கடிச்சா பரவாயில்ல சார், வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னார். இப்போ இது மாதிரி எத்தனை பேர் ஆண்கள், உழைக்கிற ஆண்கள் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் ஒரு பெரிய லிஸ்டே போட முடியும். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி 3 மாசையில் லயன்மேன் கரண்ட் கம்பத்தில் ஏறி அடிபட்ட பேர் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? லிஸ்ட்டு சொல்ல முடியும் உங்களுக்கு. இப்போ மட்டும் இல்லைங்க, காலங்காலமாக போரில் எந்த பெண்கள் ஈடுபட்டீங்க? நீங்கள் தீ பத்திரப்ப கூட என்ன சொல்கிறா அப்படின்னா, பெண்களையும் விட்டுட்டு தீ பற்ற வைக்கங்கிறா. யாரு? கண்ணகி. ஆமாம், பெண்கள், குழந்தைகள், பார்ப்பனர்கள், பசுமாடு, இதையெல்லாம் விட்டு தீ பற்றுக அப்படிங்கிறா. பெண்கள் போருக்கு போய் இறந்தது செய்தி உண்டா? லட்சத்தில் ஒரு பெண். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. அன்னைக்கும் போருக்கு போனால், இன்னைக்கும் பாருக்கு போனால், ஒரு சில பேர் பாருக்கு போகிறான். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் இவ்வளவு சிரமப்பட்டு உயிரை விட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு பிக் பாஸாக ஆண்களே 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 என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி காராட்டி விடைபெறுகிறேன். உட்காருங்க. இருக்கு, ஒரு நிமிஷம். காலை உதறிக்கங்க. இந்த 3 பிள்ளை இருக்குல்ல, என்னை பேராஞ்சு விட்டுறேன். போகிறான். நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு பக்கமாக தீர்ப்பு சொல்லிட்டு போகிற. வெள்ளைக்காரன் கூட விசாரித்து தண்டனை கொடுத்தேன், நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான்னு கேட்பாங்கல்ல. 2 சரி அது கேட்டுக்கிட்டே போவோங்கிறங்க. ஒன்றும் இல்லை, 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குல்ல, பெண்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஆண்களுடைய உழைப்பு அபரிமிதமானது. பெண்களுடைய உழைப்பு எப்படிப்பட்டது? நான் முதல்ல சொன்னேன்ல, தசாவதானிகள்னு 10 வேலைகள் பார்ப்பாங்க ஒரு பக்கம். அதே நேரத்தில் பெண்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. ஆம்பளைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை மனைவி இறந்து போயிட்டா நம்மளால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டப்புன்னு அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம், ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடும். அதில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தலைமாட்டில், அந்த மனைவி தலைமாட்டில் உட்காந்துருக்க ஒரு அம்மா கூட்டு ஊர் பெரிய மனுஷங்க கேட்பாங்க, என்னாச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, அவன் குழந்தையாதான், கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை, பேசாமல் அந்த பிள்ளை இங்கே இருக்கட்டும், ஒரு 3-4 மாதம் சமைக்கட்டும், அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க. 3-4 மாதம் கழித்து அப்புறம் பார்த்துக்கிறதுனால இவனே பார்த்துருவான் அப்புறம். ஆனால் பெண்கள் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தவளை நடந்த விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து 3 மாசையில் வீட்டுக்காரன் இறந்து போயிட்டான். இறந்தா ஊரில் அத்தனை பேர் சேர்ந்து என்னென்னமோ பார்க்குறாங்க, அந்த பொண்ணுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கணும். மாமனார் மாமியார் கூட சொல்கிறாங்க அந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கல, எவ்வளவோ பேசியும். இப்போ அந்த பொண்ணு காலேஜில் படிச்சுக்கிட்டு, யார்? அந்த 3 வயசு குழந்தையாக இருந்துச்சு, 3 மாத குழந்தை, இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு. கூலி வேலை பார்க்கக்கூடிய அந்த பொண்ணு நினச்சா இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள்லாம் என் குழந்தைய பார்ப்பீங்க. மாமியார்கிட்ட அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னிச்சு, நீங்கள்லாம் என் குழந்தைய பார்ப்பீங்க, ஆனால் நான் பார்க்குறது மாதிரி நீங்கள் யாரும் ஒருபோதும் பார்க்க முடியாது. என் சுகத்தை விட என் குழந்தை சுகம் முக்கியம் அப்படின்னு ஒரு பெண் சொன்னா. இப்படி ஆயிரக்கணக்கான பெண்களை பார்க்க முடியும், ஆண்களில் 1000ல் ஒருத்தனை மட்டும்தான் பார்க்க முடியாது மாதிரி. ஆகவே நீங்கள் பணம் மட்டும் முக்கியம் இல்லை, வாழ்க்கை முக்கியம்.
தன்னுடைய பிள்ளைகளுக்காக. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் வந்து 100 சாமின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்க. உண்மையிலேயே வித்தியாசமான திரைப்படம். பெண்ணுக்கும் வாழ்க்கை இருக்கு, அவளுக்கும் உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம். பெரியவர்களே, நண்பர்களே, அதுக்காக ஆண்களை குறைத்து மதிப்பிடவில்லை. சம்பளம் கொடுக்கறது நீங்க தான் இன்னைக்கு, அது வேற. ஆண்களுக்கு 100 மதிப்பெண்கள் என்று சொன்னால் பெண்களுக்கு 101 மதிப்பெண்கள் கொடுத்து மனைவியே எந்த வகையிலும் குடும்பத்தை ஆள்கிறாள், தம்முடைய மனத்தையும் ஆள்கிறாள் என்பதை இந்த மன்றம் ஏற்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். வாய்ப்பிருந்தால் இந்த மண்ணில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.